மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சித்திரை மாத பலன்கள் பார்ப்போம். சித்திரை மாதம் மற்றும் ஒரு சிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு அன்றுதான் பிறக்கிறது. ஆனால் நாம் பார்க்க இருப்பது மாத பலன்கள். 12 ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பானவர்களே, எல்லென்றால் என்னை நீங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சற்றே வருத்தி கொண்டிருந்த 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து தோஷங்கள், கடன் வழக்கு, எது ஒன்றும் விரைவில் கைகூடாமல் தள்ளிக்கொண்டே போகின்ற ஒரு அம்சம், இவையெல்லாம் இந்த மாதம் நீங்கும். நீங்கிய பிறகு கஷ்டம் தீர்ந்தது, கடன் தீர்ந்தது, தொல்லைகள் நீங்கின. போதுமா சுகத்துக்கு? போதாது, வருமானம் வேண்டுமே, அந்த வருமானமும் வருகிறது. வேலை இல்லாமல் இருப்போருக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலை கிடைப்பதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சகல விதமான நன்மைகளும் மங்கள செயல்களும் நடக்கும் மாதம் இந்த மாதம். அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் நீங்கி இன்பங்கள் பெருகும் மாதம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்துத்தான் காணப்படுகிறது. எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் நடப்பதற்கு இந்த மாதம் அடித்தளமாக அமையும். மனிதர்களுக்கு முக்கியம் எது? யோகம், திருமணம், வரவுக்கு ஏற்ற அல்லது அதற்கு மேல் சம்பாதிக்கும் பணம், செல்வ வளம், இவையெல்லாம் மனிதருக்கு அத்தியாவசிய தேவை. அந்த தேவைகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். குழந்தை இல்லாமல் இருப்போருக்கு இந்த மாதம் அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். திருமணமாகாமல் இருப்போருக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கு உண்டான காரியங்கள் நன்றாக நடைபெறும். பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறது, யோகம் வருகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் வலுத்து காணப்படுகின்ற நல்ல மாதம் இந்த மாதம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி? நன்றாக இருக்கிறது. தனக்கென்று வீடு இல்லையே என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் தேனினும் இனிய செய்தி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல் கடன் உபாதைகள் குறையும், உடல் உபாதைகள் குறையும். அதற்கும் ஏற்ற மாதம் இந்த மாதம். பல நாட்களாக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டு வந்த இந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லதோர் நிவாரணத்தை காட்டுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் மிக மிக நல்ல மாதம். அடுத்து, பயந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் புஸ்வானமாய் போகும்.
இப்படியெல்லாம் நடந்து விடுமோ, இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நிலை ஏற்படும். பகவான் ஏற்படுத்துவான். நல்ல மாதம் இந்த மாதம். கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி? உங்கள் முயற்சி ஒரு தனி அலாதியானது. வெற்றி கிட்டும் வரை விடமாட்டீர்கள். மீண்டும் 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 முயற்சிப்பீர்கள், வெற்றி கிட்டும் வரை. இது உங்கள் சுபாவம். அந்த சுபாவம் இந்த மாதம் நல்லபடியாக நிறைவேறுகிறது. அப்படி என்றால் முயற்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றி பெறும் மாதம் இந்த மாதம். மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கின்றன. படித்து ஒரு நல்ல ஒரு படிப்புக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டிய பணம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது சந்தோஷமான விஷயம்தானே. இந்த சந்தோஷம் இருக்கிறது. பல மாதங்களாக, சில வருடங்களாக தேடிக்கொண்டே இருக்கிறோம். என் மகனுக்கு பெண் அல்லது என் பெண்ணுக்கு ஒரு மருமகன் கிடைத்தபாடு இல்லையே என்று வருந்துகின்ற பெற்றோர்களுக்கு, வருந்துகின்ற அந்த நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஆக இந்த 3 நல்ல காரியங்களும் நடக்கின்ற இந்த மாதம் இவர்களுக்கு நல்ல மாதம். சிம்ம ராசி அன்பர்களே, மனிதனுக்கு முக்கிய தேவை என்ன? இந்த காலத்தில், அந்த காலத்தில் அல்ல, இந்த காலத்தில் மனிதனுக்கு முக்கிய தேவை என்ன? 100க்கு 100 சொல்லலாம், பணம். அந்த பணம், நீங்கள் விரும்பிய அந்த பணம் இந்த மாதம் வந்து சேரும். வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள் நற்பலனை கொடுக்கின்றன. ஒரு சில அதிர்ஷ்டசாலியான சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் அவர்கள் விரும்பிய வீட்டை வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மேலும் உடல் உபாதை, சற்றே கஷ்டம், வைத்திய செலவு இவையெல்லாம் கட்டுக்குள் இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லாமலும் போகலாம். கடன் தொல்லையிலிருந்தும் ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. சொந்த வீடு அமைகிறது. கடன் தொல்லை நீங்குகிறது. உடல் உபாதை நீங்குகிறது. நல்ல மாதம் இந்த மாதம். கன்னி ராசி அன்பர்களே, நமது எண்ணம், நமது லட்சியம் நிறைவேறினால், வெற்றி பெற்றால் இதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் உண்டா? அடுத்தவர் வெற்றி பார்த்து ஓரளவு சந்தோஷப்படலாம். நமது வெற்றி நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த சந்தோஷத்தை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கிறது. நல்ல முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். தேவையில்லா முயற்சி தானே கெடுக்கும். தேவையில்லா முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களிடம் இல்லை. நன்றாக யோசித்து பார்த்து எது வெற்றியை கொடுக்குமோ அதில் தலையிட்டு அதில் வெற்றி உங்களுக்கு. மற்றும் சில ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ குழந்தை பேறு தள்ளி போய்க்கொண்டே வருகிறது. எனக்கும் எங்களுக்கும் எங்களை பெற்றவர்களுக்கும் இதுதான் மனக்கவலை என்று சற்றே வருந்தி கொண்டிருக்கும் மணமக்களுக்கு இந்த மாதம்
மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதம். கண்டிப்பாய் ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். எனவே இந்த மாதம் நல்ல மாதம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி? வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டில் வேலை, இவையெல்லாம் சித்தியாகும் மாதம் இந்த மாதம். நீங்கள் விரும்பி கொண்டிருந்த நல்ல விஷயங்களை கேள்விப்படுவது அடிக்கடி நடக்கும் இந்த மாதத்தில். பண விஷயம் திருப்திகரமாக இருக்கிறது. எந்த அளவு பணம் தேவையோ அந்த அளவு பணம் நிச்சயம் கிடைக்கும் என்று காட்டுகிறது. படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு புது தெம்பு வரும். அந்த தெம்பின் காரணமாக ஒரு உயர்வு கிட்டும். இந்த இரண்டும் இந்த மாதம் நடக்கும். மேலும் சொந்த வீடு வேண்டுமே என்று ஆசைப்பட்டு கொண்டு வந்த இந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கு உண்டான ஒரு வழியை அமைத்து கொடுக்கிறது. எனவே தேவையான அதிர்ஷ்டமான செயல்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கின்றது. நல்ல மாதம் இந்த மாதம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் மதிப்பு உயரும் மாதம் இந்த மாதம். இதுவரை இல்லாத ஒரு மதிப்பை, பெருமையை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். சாதாரணமாய் உங்களை நினைத்தவர்கள் கூட இந்த மாதம் உங்களை உயர்வாய் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்கள் முயற்சி வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. கடும் முயற்சி உண்டு. அந்த முயற்சியின் பலனாக வெற்றியும் உண்டு. ஒரு சில அன்பர்கள் ஒரு புது தொடக்கத்தை தொடங்கி நல்ல லாபத்தை பார்ப்பார்கள். நாம் ஏதோ நினைத்தோம், கொஞ்சம் வந்தால் போதும் என்று நினைத்து ஆரம்பித்தோம், இவ்வளவு வருகிறதே என்று நீங்கள் ஆனந்தப்படும் மாதம் இந்த மாதம். தனுசு ராசி அன்பர்களே, இது நாள் வரை பணப்பற்றாக்குறை இருந்தது. இந்த மாதம் எப்படி இருக்கிறது? நல்ல வேளை தப்பித்தோம், ஆண்டவன் நம்மை காப்பாற்றினான் என்று நீங்கள் இந்த விஷயத்திற்காக ஆண்டவனிடம் இந்த மாதம் நன்றி கூறுவீர்கள். இது நடக்கும். படாத பாடுபட்டேன், என்னால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை, என்ன ஆவேனோ என்று பயந்து கொண்டிருந்தேன், நல்ல வேளை கடவுள் காப்பாற்றினார் என்ற ஆனந்த பெருமூச்சு இந்த மாதம் நீங்கள் விடுவீர்கள். இது நடக்கும். அடுத்து பேச்சு, உயர்ந்த பேச்சு. இந்த மாதம் உங்களது பேச்சால் பலருக்கு மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் இந்த பேச்சை வைத்தே உங்களுக்கு மதிப்பு கூடும். இது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிற ஒரு நல்ல விஷயம். பற்றாக்குறைக்கு எதை அறிந்து கொண்டால் நல்லதோ, எதை படித்தால் நல்லதோ அதை திறம்பட படித்து முடிப்பீர்கள். இந்த படிப்பாலும் முன்னேற்றம். இந்த மாதம் நீங்கள் முன்னேறும் மாதம். மகர ராசி அன்பர்களே, நினைத்தது நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் மனம்? உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதோ அப்படி இருக்கும்.
அப்படி என்றால் நீங்கள் நினைத்தது நடக்கும், நினைத்தபடியே முடியும். எங்கே நாம் நினைத்தது முடியப் போகிறது, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா என்றெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவையெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்குண்டான வழிகள் இனிதே நடந்து நல்லவிதை செய்கின்றன. இது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து, பிதுர்ராஜித சொத்துக்கள் வழியாக ஏதேனும் வர வேண்டி பாக்கி இருந்தால், தந்தை வழி சொத்துக்கள் அல்லது வியாபாரத்தில் வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வரவுகள் நிலுவையில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் பொருள். இதுவும் இந்த மாதம் நடக்க இருக்கின்றன. அடுத்தபடியாக லாபம் உண்டு. லாபம் என்று சொன்னால் ஏதோ ஒரு அளவுக்கு என்று அல்ல, நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு அது இருக்கும். அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அல்லது வீட்டிலே உள்ள பெரியவர்கள் அல்லது உங்கள் அண்ணன்மார்கள், இவர்களால் ஒரு பெருத்த நன்மை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல மாதம். கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை பல முறை செய்து பார்த்து அது வெற்றி கிடைக்காமல் ஓரளவு சோர்ந்து விட்ட உங்களுக்கு அந்த ரகசியம் தெரிந்தால், அந்த ரகசியம் புரிந்தால், அதை வைத்து நீங்கள் வேலை செய்து வெற்றி அடைய முடியும். வெற்றி பெற்று மன மகிழ்ச்சி பெற முடியும். அது இந்த மாதம் நடக்கும். ஒரு நுணுக்கமான சூட்சமமான ஒரு ரகசியத்தை அறியும் மாதமாக இருக்கிறது. எதை அறிந்தால் நிச்சய வெற்றியோ அதை அறிவீர்கள். இதனால் தொழில் விருத்தி உண்டு. இதுவரை சாதாரணமாய் இருந்த வேலை, தொழில், சம்பாத்தியம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. அத்துடன் உங்கள் மரியாதையும் கூடுகிறது. இதன் காரணமாக ஒரு வகையில் பணம், ஒரு வகையில் மரியாதை, இவையெல்லாம் சேர்ந்தபின் உங்களுக்கு என்று ஏதேனும் ஒரு சொத்து வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கிறது. அத்துடன் வெளிநாட்டு விஷயங்களில் ஒரு யோகம் இருக்கிறது. படிக்க விரும்பும் மாணவர்கள் செல்லலாம். வேலை தேடி அலைவோர் வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம். ஆக நல்ல விஷயங்கள் பல உங்களுக்கு சந்தோஷமூட்டும் மாதம் இந்த மாதம். மீன ராசி அன்பர்களே, மனிதனுக்கு மிக மிக தேவையானது 2 என்று அறநூல்கள் சொல்லுகின்றன. ஒன்று இல்வாழ்க்கை துணை, மற்றொன்று குழந்தை. அந்த 2ம் இந்த மாதம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருப்பவருக்கு திருமணம் நடப்பதற்குண்டான ஏற்பாடு இந்த மாதம் நடைபெறும். திருமணமாகி குழந்தை பேறு தள்ளி போய்கொண்டே இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவீர்கள். நல்ல செய்தியை. இதுவும் நடக்கும். இதையெல்லாம் விட எப்போதுமே உங்களை சரிவர கவனிக்காத, மதிக்காத என்று கூட வைத்துக்கொள்ளலாம், அப்படிப்பட்ட பெரியவர்கள் இந்த மாதம் ஆச்சரியப்படும் வகையில் உங்களை மதிப்பார்கள். இந்த ஒரு அதிசயமும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். குழந்தை பேறு, திருமண வாழ்க்கை, நல்ல மதிப்பு, இந்த 3ம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதால் இந்த மாதம்
நல்ல மாதமே. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான இம்மாத பலன், சித்திரை மாத பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.